பரவாயில்ல. இல்ல நல்லாதான் இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படியே பயங்கரமா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. சஸ்பென்ஸ் தான் வந்து படம். கடைசி மிரிக்க ட்விஸ்டாகவே இருந்துச்சு. குவாலிட்டி நல்லா இருக்கு, சாங் நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி அந்த புது பையங்க கேரக்டர் எண்டிங் வந்து அந்த சோசியல் மெசேஜ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி பிடிச்சி ஒன் டைம் நல்லாவே பார்க்கலாம். ஆரியா நீதானா அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. விஜய் ஆண்டனிக்கு நல்ல படம். இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இதுவும். இருந்துச்சு. பிளாக் ஒயிட் இருக்கிறதுக்காக கொள்றாங்க. நல்லா இருந்துச்சு கதை. இவ்வளவு நாள் பிச்சைக்காரன் அது இதுன்னு படம் எடுத்ததுக்கு இந்த படம் நல்லா இருக்கு. சூப்பரா த்ரில்லிங்காவே இருந்துச்சு. இன்ட்ரோலுக்கு அடுத்து ரொம்ப த்ரில்லிங்காவே இருந்துச்சு. எப்படி கொண்டு வருவாங்க. விஜய் ஆண்டனி வந்து எப்பயும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியோட வருவாங்க இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செம்மையா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. அடுத்து என்ன வர போகுது, அடுத்து நாங்க இன்னும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். படம் இன்னும் எடுத்தா நல்லா செம்மையா 2 வரும்னு நினைச்சோம், முடிக்க போறாங்கன்னு. அப்புறமேட்டு அந்த பேர் போன இதுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. அவனும் கவர்மெண்ட் வேலை வருதுன்னு சொன்னாங்களா, அவங்களுக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. தங்கச்சி கேரக்டர் நல்லா இருக்கு, தங்கச்சிக்காக இருக்கிறது அந்த தண்ணிக்குள்ள இறங்குறது செம்மையா இருக்கு. செம்மையா விஜய் ஆண்டனிக்கு கொள்ள நாள் கழிச்சு நல்ல படம். ஆமா, அந்த சஸ்பென்ஸ் வந்து உடைக்காம கடைசி வரை எங்க அப்படின்னு ஏன் அப்படின்றதும் படத்தோட எண்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கிறதும், அதுல அந்த கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப நேரமா இதுவா அவங்களான்னு கேட்கும் போது கடைசியில யாருன்னே தெரியாது. படம் முடிகிற வரைக்கும் அந்த பாயிண்ட் வர்ற வரைக்கும் யாரும் தெரியாம சஸ்பென்ஸா கொண்டு போனது ரொம்பவே சூப்பரா இருக்கும்.